வாலாயமாக நடக்கக்கூடிய மாற்றமா இது, அல்லது திரு நிதின் நபீன் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய மாற்றம் என்ற அளவில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? முதலாக நான் இதை பல கோணங்கள்ல ஆராயலாம். வணக்கம் கார்த்திக். அதான் அதுல முக்கியமா நான் கடைசியா உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். நிதின் நபீன் என்பது ஒரு விதமான அது ஒரு முகமூடின்னு சொல்லலாம், அவர் ஒரு உப்புக்கு சொப்பானின்னு கூட சொல்லலாம். நல்லா பேசுவதை ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெல்லி ஊர்ல இது வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் நடத்துறாங்க. அங்க நிதின் நபீனோட பேர் வச்சாலும் அவர் செயல்படலைன்னு தான் சொல்லணும். அவர் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி, பழைய ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிற மாதிரி அந்த தலைவர் அவர். மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பல கோணங்கள் ஆராயலாம். குறிப்பாக நீங்க ஒரு விளம்பரத்துல சொன்ன மாதிரி RSS கை ஓங்கிருதான்னு பார்த்தா அது வந்து காஸ்மெட்டிக்கா மேலிருந்து வாரியா பாத்தீங்கன்னா ராம் மாதவுடைய ஒரு புது நேஷனல் டீம்ல வந்தது. அதை சொல்லலாமே ஒழிய உற்று கவனிச்சுன்னா இப்பதான் நான் கொஞ்சம் கவனிச்ச அதை பார்த்தேன் பேருகளெல்லாம். சில பேருங்க ரோஹன் குப்தா மாதிரி நேற்று வரை காங்கிரஸ்ல கொஞ்சம் மாசம் முன்னாடி, சில மாசங்கள் முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தவரை இப்போ முக்கியமான ஒரு பதவிக்கு நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வாஜ்பாய் காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மோடி காலத்துல RSS ஓட கை ஓங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். வாஜ்பாய் காலத்துல கிட்டத்தட்ட முக்கியமான அமைச்சர்கள் ஜஸ்வந்த் சிங், அருண் ஷோரி, நிதி அமைச்சரா இருந்த யஷ்வந்த் சிங்னா ஒருத்தரும் RSS கிடையாது. இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட RSSங்கிற ஒரு நிலைமையில RSS இல்லாதவர்கள் நிறைய பார்ட்டியில வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் இந்த ரோஹன் குப்தா, ஒன்று ரெண்டு இன்னும் ஆளுங்க இருக்காங்க. ஸ்மிருதி இரானி கூட திருப்பி ஒரு மாதிரி மறுவாழ்வு மாதிரி கிடைச்சிருக்க அரசியல்ல, அமேத்தி தொகுதியில தோத்தப்புறம். ஸோ அதை எப்படி பார்க்கணும்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறதே ஒழிய அது அதோடைய காங்கிரஸுடைய வரலாறை நீங்க எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு அது தேசிய அளவுல செயல்படலைன்னு தான் சொல்லணும். வட இந்தியாவிலேருந்து தேசிய கட்சி ஆகும் ஒரு முயற்சி கூடிட்டு இருக்கு. அதை தவிர இப்போ உள்ள சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியிலையும் சமீபத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கருப்பான் ஜென்சி, அதாவது இளைய தலைமுறைக்காக உள்ள சில நிர்பந்தங்களையும் மனசுல வச்சுட்டு இப்போவே கூட்டணி அரசியல தான் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. அடிக்கடி மறந்துடுறோம். தெலுங்கு தேசமும் ஜனதாதள் யுனைடெட் ஒரு சப்போர்ட் இல்லாம, ஆதரவு இல்லாம அவங்க ஆட்சி செய்யறது கஷ்டம். இந்த நிலைமையில ஒரு மாதிரி பார்த்து ஒரு கட்சியையும் வலுப்படுத்தி, ஆனால் அதில் பழைய காலத்து வெறும் RSS அல்லது வெறும் ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் போக்கோட இல்லாம கொஞ்சம் மறுசீரமைப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிறது சொல்லலாம். ஆனா கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. அவங்களுடைய சமூக வலைதளத்தோடு சேர்ந்த ஒரு சில IT செல் சொல்லுவாங்களே, அது ஒருமான இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க, நோட்டோரியஸ். அது வந்து அதுல உள்ள ஆளுங்கள்ல ஒரு சலுகையும் கிடையாது. அதே மாதிரி கண்டபடி இஸ்லாமியர்களையும் மேல் சாதி இல்லாத மற்றவர்களை எல்லாம் சாடுற ஆளுங்கள் எல்லாம் நல்ல பதவியில வச்சிருக்காங்க. இது ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அதாவது அவர்களுடைய பரப்புரையிலையும் கருத்தியல்லையும் ஒரு சித்தாந்தத்திலையும் ஒரு மாற்றமும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நிர்வாகியல் மாற்றம்ங்கிறது இந்த அளவோடு நின்றுமா, இல்ல பிரியன் சார் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்பாக, குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திரு மோடி, திரு அமித்ஷா மாற்றம் வரைக்கும் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சொல்லணும். இன்னும் அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேச தேர்தல் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணும். அதை நான் ரொம்ப நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இவர் பிரியன் சொன்ன மாதிரி போன மக்களவை தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்துல மண்ண கவலையை ஒழிய தி லாஸ்ட் ஃபேஸ் அவங்களுடைய. அதனால உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்கிறது அதையும் கொஞ்சம் பின்னடைவை மனசுல வச்சுட்டு யோகி ஆதித்யநாத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து they will leave a lot of room for change. அவங்க வந்து வேணும்னா வேர்லையும் காக்கியும் மேல இலையிலையும் போகலாம். ஆனா அது குறிப்பா ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். பொதுவாக இன்னைக்கு மற்ற
பேனல் இருக்கிறவங்களோட பேசி பார்த்தா ஆர்எஸ்எஸ் கை ஓங்கி அவங்க சொல்லித்தான் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் நடத்துறதுங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு அது கிடையாது. மோடி அவர்கள் தனி மனித எஃபர்ட்ஸ்னால அவர் கிட்டத்தட்ட இந்திரா காந்தியோட லெவலுக்கு போயிட்டார். அவர் சொன்னதுதான் சட்டம்ங்கிற மாதிரி போயாச்சு. அவர் சொன்னா அமித்ஷாவும் அவரும் சேர்ந்துதான் நடத்துறாங்க. அதனால ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மாதிரி இந்த இடத்துலதான் நீங்க கடந்த 3 நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியா வெற்றியை கொடுக்குறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கேட்குது. ஆர்எஸ்எஸை விட நாங்கள் வளர்ந்துட்டோன்னு சொல்ல முடியுது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு, அப்புறம் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் தேர்தல் வேலை பார்க்காம விலகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் வேலை செய்கிறாங்க, வெற்றி கிடைக்குது. மகாராஷ்டிராவில், ஹரியானாலாம் வெற்றி கிடைக்குது. இதன் பிறகான சினாரியோவை நீங்கள் பாருங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக மோடி சொல்கிறதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கேட்குதா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சமீபத்திய போராட்டங்கள், அமைச்சருடைய ராஜினாமா, பீகார் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள், இதற்கு பிறகும் மோடி கை ஓங்கியிருக்கா? அமித்ஷா கை ஓங்கியிருக்கா? ஆமா, கை ஓங்கி இருக்கு. கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காங்களே ஒழிய கை ஓங்கித்தான் இருக்கு. அதுல கொஞ்சம் அளவுக்கு கோர்ஸ் கரெக்ஷன் வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சம் இடம் கொடுத்திருக்காங்களே ஒழிய. இப்போ நீங்க குறிப்பாக நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இது வந்து கருத்தியல் ரீதியில ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவ கொள்கையில மோடி ஜெயிக்கவில்லைங்கிறத பத்தி நான் வந்து புள்ளி விவரத்தோடய கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதாவது லாபார்த்திங்கிறார் இல்லையா, அந்த வார்த்தையை அவர் மோடி நிறைய யூஸ் பண்ணுவார். அவருடைய திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியும் சமூக ரீதியிலையும் அவர் நிறைய நன்மைகள் பண்ணதுனால தான் மோடிக்கு ஓட்டு. அது தவிர நல்ல பேச்சாளர். ஆர்எஸ்எஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேற போக்கிடம் கிடையாது. பாரதிய ஜனதா என்ன நடத்தினாலும் அரசியல்ல அவங்க பாரதிய ஜனதா கட்சியை வச்சுதான் நடத்தி ஆகணும். ஆனா எங்கேயும் சமீபத்துல நீங்க பாத்தீங்க, ஆர்டிகல் 370 சமரசம் பண்ணிக்கல, பொது சிவில் சட்டத்துல சமரசம் பண்ணிக்கல, முத்தலாக்ல சமரசம் பண்ணிக்கல. எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகள்ல திரு மோடி சமரசம் செஞ்சுக்கிட்டு வளர்ச்சியை நோக்கியோ மற்ற திட்டங்கள் பத்தியோ பேசினாரா? இல்ல, அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அவர் வந்து ஒரு மாதிரி அகாமடேட் பண்றாரு ஆர்எஸ்எஸ் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ். ராம் மாதவ் இங்க வைக்கலாம், சந்தோஷ வைக்கலாம். அவங்களுடைய பிரசார பலம் இருக்குல்ல, பரப்புரையில அவங்க எந்த அளவுக்கு போறாங்க, ஆர்கனைசேஷனல் பவர் வச்சு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஆர்கனைசேஷன் மாத்திரம் போறாதே, கூட ப்ரோக்ராம் என்ன, ஆட்சியில நீங்க என்ன பண்றீங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு பாக்குறது. மோடி வந்து சொல்றாரு ப்ராடக்ட் என்னுடைய ப்ராடக்ட் தான், மார்க்கெட்டிங் நீங்க பண்ணுங்கிறாரு அவர். அப்ப அதுல குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, சமரசம்னு அவருக்கு தெரியும். இப்ப மோடிக்கு நல்லா தெரியும், பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். பிரியன் கூட நல்லா சொன்னாரு, பிடிபியோட கூட்டணி வச்சுட்டு இங்கேயும் போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஆட்சியை தான் பிடிக்கணுங்கிற இருக்கும். எங்களுடைய சனாதன தர்மம் முக்கியம், எங்களுடைய பல விதமான கொள்கைகள் முக்கியம்னு சொல்ற ஆர்எஸ்எஸ் ஓட ஓரளவுக்கு தான். ஒரே ஒரு விஷயத்த முக்கியமா சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஆர்எஸ்எஸ் ஓட போக்குல அண்மையில பகவத் வந்து ஜென்சிக்கு சப்போர்ட்டா பேசினாரு. இவங்க எல்லாரும் துப்பாக்கி சூடு மாதிரி கிட்டத்தட்ட பெல்லட் ஃபயரிங் நடந்த ஜந்தர் மந்தருடைய பின்னணியில பகவத் வந்து இளைஞர்களுக்கு சாதகமா பேசினார்னா அது வந்து என்ன இண்டிகேஷன் கொடுக்கறது? இண்டிகேஷன்னா மோடி செய்ததெல்லாம் எல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாதுங்கிறத தான் அவர் இண்டிகேஷன் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா பார்க்கலாம். இப்போ ராம் மாதவையோ அதையோ கொஞ்சம் வச்சத, ஆனா அது ஒரு அளவோட தான் பார்க்க முடியும். அது வந்து இவர் ஆர்எஸ்எஸ் ஒரு கை உங்கள மோடி தன்னுடைய மோடித்வா தான் இந்துத்வா விட முக்கியம்னு அவர் சொல்லல செயல காட்டிட்டே இருக்காரு. சார், பாஜகவுக்கு எதிரானதா மோடிக்கு எதிரானதா டெல்லி நடந்த போராட்டம்? எல்லாமே. குறிப்பாக நீங்க அபிஜித் திப்கே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இளைஞர் தலைவர்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட மோடி அரசாங்கத்தை தான் குறி வைக்கிறாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஆனா அதுல முக்கியமா நான் ஒரு கருத்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல விரும்புறேன். இந்த ப்ராடக்ட் என்ன மார்க்கெட்டிங் பேசும்போது 2014 வரை ஒரு சந்தேகமே இல்லாம இருந்தது, ஹிந்துத்வா தான் ப்ராடக்ட், ஆர்எஸ்எஸ் மார்க்கெட்டிங். இப்போ ஹிந்துத்வா நிறைய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கே ஒழிய, இப்போ அவர் அடிக்கடி மோடி வந்து விகசித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியாங்கிறத தான் அவர் மேலாக சொல்றார். அதாவது நான் இந்தியாவோட தலைவன், இந்தியா மேல் நோக்கி செல்கிறது. அப்புறம் அவர்
சமூக நீதியில அதிக நம்பிக்கை கிடையாது ஒழிய பொருளாதார ரீதியில சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ்ங்கிறார் அவர். எல்லாரும் முன்னேறணும், எல்லாருக்கும், ஆனா எல்லாருக்கும் பங்கு உண்டுங்கிறார். அதாவது பங்குங்கிறது சமூக நீதியுடைய கருத்தியல்ல அவர் சொல்லல, ஐடியாலஜில. எல்லாரும் நீங்க வேலை பண்ணுங்க, நாடு முன்னேறட்டும், உங்க எல்லாருக்கும் அதுல கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் உண்டுங்கிறாரு ஒழிய அதை வந்து சமூக மாற்றத்தையோ மறுசீரமைப்பையோ அவர் விரும்பல. அது கிளியர் ஆயிடுது. அந்த அளவுக்கு RSS ஓட அவர் சேர்ந்தவர் தான், இந்துத்வால தான் அது. ஆனா மத்தபடி அவர் வந்து இந்தியாவை முன்னோக்கி, இந்தியாவையே ஒரு ப்ராடக்டா மாத்திட்டு இருக்காரு அவர். இப்போ அதுக்கு தான் இனிமே எத்தனை என்ன விட்டா எலெக்ஷன்ஸ் இந்திராஸ் வந்தாலும் இந்தியா, இந்தியாஸ் இந்திரான்னு அந்த காலத்துல இனிமே நடக்கக்கூடிய ஆமா அத்தனை எலெக்ஷன்ஸ்லயும் இந்துத்துவா தான் ப்ராடக்ட். இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அவர் மோடியோட நுணுக்கமா நீங்க ஆராயுங்க. இந்துத்துவா அவர் பக்கத்துலயே இருக்கவே இருக்கு. ஆனா அதை அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு நாட்டின் வளர்ச்சியும் இந்தியாவே இந்தியா தான் பாரதிய ஜனதா கட்சி, நான் தான் பாரதிய ஜனதா கட்சி, நான் தான் இந்தியா. அந்த காலத்துல இந்திரா காந்தி காலத்துல தேவகாந்த் பருவாங்கிற இவர் சொன்னார், இந்திரா இந்தியா இந்தியா. இப்போ மோடி இஸ் பாரத், பாரத் இஸ் மோடிங்கிற நோக்கில தான் கொண்டு போறார். அது RSSக்கு அது முழுசாக பிடிக்காது, பிடிபடாது.